கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த லைவ் வீடியோ வழியாக உங்களை பார்க்கிறதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். It gives me a great joy to see you through this live video. Hallelujah. Every Thursday we have a time with Jesus. இயேசுவோட நேரம் என்று சொல்லி அந்த நேரடி வழியாக உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்கிறதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படியாக ஜீவனுள்ள வார்த்தைகள், சத்திய வார்த்தைகள், விடுவிக்கிற வார்த்தைகள் நம்மோடு கூட புறப்படும்படியாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, இந்த மாலை வேளைக்காக நன்றி. இது உம்முடைய நேரம், உங்க பிரசன்னம் இறங்குகிற நேரம், மகிமை இறங்குகிற நேரம், அபிஷேகம் இறங்குகிற நேரம். ஆண்டவரே, என்னோடு எங்களோடு நீ பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த லெந்து நாட்களிலே நாம் இருக்கிற வசப்படியால் சில காரியங்கள், இந்த சிலுவையின் அனுபவங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Book of 1 Corinthians chapter 1 verse number 18 வசனம் சொல்லுகிறது, சிலுவையை பத்தி தான உபதேசம் அது கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அன்பானவர்களே, the message of Christ is a powerful for us. நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. ஏசப்பா அறியாதவங்க, உலகத்துல இருக்கிறவங்களுக்கு சிலுவையுடைய மேன்மை தெரிகிறது இல்லை, சிலுவையுடைய மகத்துவம் தெரியுதில்லை, சிலுவையுடைய வல்லமை தெரியாத இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு பைத்தியமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவனுடைய பலன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. சில வாரங்களாக இந்த சிலுவையுடைய மேன்மைகளை நம்ம பார்க்கலாம். ஆனா பொதுவாக வேதத்துல நம்ம பார்க்கும் போதோ இந்த சிலுவை ஆரம்பம் என்ன குறிக்குதுன்னு சொன்னா, அன்பானவர்களே, இதை பாடை நமக்கு கூடிய cross represent the sufferings of Jesus Christ. Hallelujah. சிலுவை இயேசுவின் பாடுகளை நமக்கு காண்பிக்கிறது. அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. அன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகல என்று சொன்னால், சிலுவையின் அனுபவமுக்குள்ள வரல என்று சொன்னால், இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில பிரசங்கித்துக் கொள்ள முடியாது. அன்பானவர்களே, அல்லது கேட்கிற நீங்கள் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத இருப்பீங்க. காரணம் என்ன? இந்த சிலுவின் அனுபவம் மூலமாக, இந்த சிலுவின் பாடுகள் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. எப்படியெல்லாம் பாடுகள், எப்படியெல்லாம்ன்றது பல வேதத்துல 4 சுவிசேஷ புத்தகத்திலே ஆவியானவர் எழுதி வச்ச சில காரியங்கள் வாசித்து பாருங்க. ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசனமா ஏசாயாவுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தும் 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லி, என்ன பாடு? அவர் அந்தகாரமாய் மாறினார். ஹல்லேலூயா. அவருடைய சௌந்தரியம் இல்லை, அழகு இல்லை என்று வேதம் சொல்லுகிறே. உலகத்தின் ரட்சகர் எத்தனையோ முகங்களை பிரகாசித்தவர், எத்தனையோ மாடி போன முகங்கள், சோர்ந்து போன முகங்கள், வெக்கப்பட்ட முகங்களை தூக்கி நிறுத்தின தேவனுக்கு நடந்த காரியம் என்ன? அவர் முகத்துல பிரகாசம் இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய முகத்துல சௌந்தரியம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய முகத்துல அழகு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம் சொன்னா, இது உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், ஒரு முன்மாதிரியா இருக்கணும் என்று தான் தேவன் இப்படியான பாடுகளில் போனார். அடுத்து அப்படியே நீங்க வாசித்து பாருங்க, துக்கம் நிறைந்தவராய் மாறினார். ஹல்லேலூயா. நான் மீண்டும் சொல்ல, எத்தனையோ பேர் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினாண்டவர், எத்தனையோ பேர் துக்கங்களை மகிழ்ச்சியாய் களிப்பாய் மாற்றினாண்டவர். சிலுவையில ஒரு நேரம், ஒரு காலம் வரும்போதோ அவர் துக்கம் நிறைந்தவராய் மாறிவிட்டார். ஹல்லேலூயா. அப்படியே நீங்க வீட்டுல வாசித்து அந்த வசனங்கள் எல்லாம் வாசித்து பாருங்க. அன்பானவர்களே, நம்முடைய மீறுதலுக்காக நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார். இந்த பாடுகள் எல்லாம் ஏன் தெரியுங்களா? இது நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும்படியாகத்தான். ஹல்லேலூயா. இன்னும் வேதனையானது அன்பானவர்களே, 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரோ பிதாவாகிய தேவனோ தன் குமாரனை நொறுக்க சித்தமுள்ளவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மனுஷன் எவ்வளவு நிந்தித்தாலும், எவ்வளவு துன்புறுத்தப்படுத்தாலும் தாங்கிக் கொள்ளுகளா, ஒரே பேரான குமாரனுடைய தகப்ப தன் மகனே நொறுக்க சித்தமா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த பாடுகள் எல்லாம் ஏங்க? இன்னும் வேதத்தை நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். வேதம் சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, 14ஆம் வசனத்துல, சொந்தமானவரிடத்தில் வந்தா சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. The God Jesus Christ, hallelujah, the Lord Jesus Christ suffered many things
sufferings in his life. Hallelujah. Especially in the cross. சிலுவையில் அதிகமாய் பாடுபட்டார், நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். ஒரே ஒரு நோக்கம் தான், உங்களுக்கு எங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கு. To set an example for us. He carried all the cross, all the sufferings in the cross. Hallelujah. இதை பார்க்கிற அன்பான சகோதரியே, சகோதரனே, நீங்களும் இப்படி நினைக்கலாம், பாஸ்டர் என்னுடைய பாடுகள் கூட இருக்கிறது, என்னுடைய பாடுகள் கூட ரொம்ப இருக்கிறது, பிள்ளைகள் மூலியமாய் பாடுகள், வீட்டுக்கார் மூலியமாய் பாடுகள், குடும்பத்துல பாடுகள். இந்த பாடு எத்தனையோ பேர் சொல்றாங்க, ஐயோ எத்தனையோ தாய்மார்கள் சொல்லுகிறத கேட்டிருக்கிறேன், என்னால சகிக்க முடியல, தாங்க முடியல, வாழ்வதா சாவதா என்று கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். என்ன? இயேசு சிலுவையில பாடுகளை சுமந்தார். He suffered the cross. Hallelujah. He suffered. பாடுகளை சுமந்தார். அன்பானவர்களே, கொஞ்சம் நஞ்சம் பாடுகள் அல்ல, பாடுகளை அவர் அப்படி சுமந்தார். சொந்த ஜனமே வெறுக்கிறாங்க, சொந்த கூட்டமே வெறுப்புறாங்க, சொந்த அங்க இருக்கிற அந்த தலைவர்கள், ஆசாரியர்கள், அங்க இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் இயேசுவை வெறுக்கிறார்கள், தள்ளுகிறார்கள். சொந்த ஊருக்கு போகும்போது மரியாதை இல்லாம பேசுகிறார். எவ்வளவு பாடுகள்! இன்றைக்கு நம்மளை பத்தி ஒரு வார்த்தை யாருன்னா சொல்லிட்டான்னு சொன்னாவே எவ்வளவு கோவப்படுறோம், எவ்வளவு ஆக்ரோஷம் அடைகிறோம். பட் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்மை படைத்த ஆண்டவர், நம்மை உண்டாக்கின ஆண்டவர் அந்த வழியா போகும்போது he suffered lot in the cross. அவரும் அந்த பாடுகளை சுமந்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு நான் உங்களை என்கரேஜ் பண்றேன், இன்னைக்கு நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். இயேசுவின் நாமத்துல இயேசு சுமந்த பாடை காட்டிலும் நீங்க அப்படியான பாடுக்குள்ள போகவில்லை. இயேசு சின்ன பாடுகளுக்கு போன நோக்கம் நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கும்படியாக, அந்த சிலுவையின் பாடை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாகத்தான் இயேசு அந்த அனுபவத்துல போனார். அன்பானவர்களே, எனவே இந்த வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க. 1 தீமோத்தேயு புத்தகத்துல கூட சொல்லி அவரோட பாட அனுபவத்தா அவரோடு கூட ஆளுகை பண்ணுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 5:10 ரொம்ப அருமையாகுது. கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிற்க செய்வார் என்று வசனம். கொஞ்சம் our suffering is little while, the cross experience is a little while. கொஞ்சம் அந்த சிலுவையின் அனுபவம், பாடின் அனுபவம், போராட்டத்தின் அனுபவம் கொஞ்ச காலம், கொஞ்ச மாதம், கொஞ்ச நாட்கள் என்பதை மறந்து விடாதீங்க. Just say to Lord Jesus, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, Lord, I accept this cross. ஆண்டவரே, இந்த பாடுகள், போராட்டங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் பலன் கொடுப்பா. இந்த சிலுவையில அந்த பாடுகளை நாம் நினைக்கும் போதோ, அந்த பாடின் வழியே போகும்போதோ, சிலுவையை நினைக்கும் போதோ தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக நன்றியப்பா. யாரெல்லாம் இந்த பாடுகளின் அனுபவத்துல போறாங்களோ, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த சிலுவையின் அனுபவம், இந்த சிலுவையின் வார்த்தை, சிலுவையின் மேன்மை, சிலுவையின் வல்லமை, இயேசுவின் நாமத்துல எல்லா பாடுகளை வெளியே ஆண்டவரை மாற்றி போடுங்கப்பா. இந்த பாடுகள் மாறட்டும், இந்த பாடுகள் அனுபவம் மாறட்டும். இந்த பாடலிருந்து விடுதலை வர இயேசுவின் நாமத்தில் அனுகிரகம் செய்வீராக. சிலுவையை நம்புகிறோம் ஆண்டவரே, சிலுவையை நம்புகிறோம் ஆண்டவரே, சிலுவையை ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. எந்த பாடுகளோ இனி முதலப்பா, எந்த பாடுகளோ ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொள்ள ரெடி. Lord, we are ready to accept any sufferings, Lord. Hallelujah. அந்த பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறப்பா. எல்லாம் பாடுகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், நிந்தைகள் மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும், எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் ஆண்டவரே. அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாமத்துக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த செய்தியானது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொன்னா நம்முடைய யூடியூப் சேனல்ல அரைஸ் ஜோஷுவா காஸ்பல் மினிஸ்ட்ரி என்ற யூடியூப் சேனல் இருக்கிறது. பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. God